வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகமாக கொலை நடக்குது. ஒன்று கள்ளக்காதலால் நிறைய கொலைகள் நடக்குது. அப்புறம் இளைஞர்கள், ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற இளைஞர்கள் கஞ்சா போதையில் கொலை பண்ணுறாங்க. யாரையோ ஒருத்தவங்கள்ட்ட பணத்துக்காக கொலை பண்ணுறது ஒரு பக்கம், அதாவது கூலிப்படையாக கொலை பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நண்பர்களுக்குள்ள சரக்கு அடிக்கும்போது, கஞ்சா அடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பகை உருவாகி ரொம்ப கொடூரமாக கொலை செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இளைஞர்கள் கொலை குற்றத்தில் ஈடுபடுவதற்கு இந்த போதை வஸ்துகள் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. மது, கஞ்சா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இது ஈஸியாக அவன் கையில் கிடைக்கிறதுனால தான் அவன் அந்த போதைக்கு, கஞ்சாவுக்கு அவன் அடிமையாகி ரொம்ப கொடூரமான கொலைகளை துணிச்சலாக செய்கிறான். அப்போ அது போன்ற இந்த கண்ட இடத்துல கஞ்சா, கண்ட இடத்துல போதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழக அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அதாவது மக்களை நல்வழிப்படுத்துவது அதுதான் ஒரு அரசோட கடமை, அரசோட அத்தியாவசிய செயல்பாடு அதுதான். அதனால் இளைஞர்களை போதையிலிருந்து, மது பழக்கத்திலிருந்து அவங்கள மீட்டு நல்வழிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் தனி கவனம் செலுத்த வேண்டும்.